the sum of two number is 80. sum of two number is 80 அப்படின்னா ரெண்டு நம்பரை ஏதோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 80 வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? and one number less than another by 14. அதாவது ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட 14 கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. less than, lessனா சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். find the number. சரி, ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த சம்மை. sum of two number is 80னா இதெல்லாம் ஆட் பண்ணால் 80 தான் வரும். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 80, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 80, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 80, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 80. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைனை வச்சு நம்ம ஷார்ட்கட் போட முடியாது. அடுத்த லைன் பாருங்கள். ஒன் நம்பர் லெஸ் தேன் அனதர் பை 14. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பருக்கும் 14 டிஃப்ரென்ஸாக. லெஸ் தேன்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஸ். 14 வந்து டிஃப்ரென்ஸ். அதாவது இப்போ இது கூட சின்ன நம்பரோட 14 ஆட் பண்ணால் இது வரணும். இல்லைனா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 14 வரணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 14 வரணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 14 வரணும். அப்படி எதை மைனஸ் பண்ணால் 14 வருதோ அதுதான் ஆப்ஷன். ஆப்ஷன் கொடுக்குறதுனால ஈஸியாக இப்படி போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஷார்ட்கட். சரிங்களா? ஸோ 42லேருந்து 38 மைனஸ் பண்ணி பார்க்க போகிறேன் 14 வருதான்னு. ஓகே, ஃபோர் தான் வருது. அப்போ இது ஆப்ஷனாக இருக்க முடியாது. அடுத்து 50லேருந்து 30 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 20 வரும். இதுவும் ஆப்ஷனாக இருக்க முடியாது. 52லேருந்து 28 மைனஸ் பண்ணி பார்க்க போகிறோம். 12 minus 8 4, 4 minus 24 தான் வருது. அப்போ இதுவும் ஆப்ஷனாக இருக்க முடியாது. இதுவும் ஆப்ஷனான்னு பார்க்கலாம். மைனஸ் பண்ணும்போது பெரிய நம்பர் தான் மேலே போடணும். தெரியும் இல்லையா? ஆமாம். 7 minus 3 என்ன வரும்? 4. 4 minus 3 1, 14 வந்துருச்சு. அப்போ ஷார்ட்டாக முடிச்சிடும். இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? சரி, இப்போ இதை வந்து ஸ்டெப்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஷார்ட்டாக நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இது. இப்போ நம்ம இது வந்து சம்மாக எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்காததுக்கு இப்போ ஒரு குரூப் 4ல் கண்டிப்பாக ஆப்ஷனோட தான் கொடுப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். the sum of two number is 80. ஏதோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 80 வருது. கரெக்டுங்களா? and one number less than another by 14. one number பற்றி பேசுகிறாங்க. one number less than another by 14. another நம்பரை விட 14 கம்மியாக இருக்குது. லெஸ்ஸுங்கிறதுனால நான் என்ன போட்டுக்கிறேன்? மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த another நம்பர் இருக்க இடத்துல நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 14. அப்போ ஒன் நம்பர் என்ன ஆயிடுச்சு? எக்ஸ் மைனஸ் 14னும் another நம்பர் என்ன ஆயிடுச்சு? எக்ஸுன்னும் ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்ஸையும் எக்ஸ் மைனஸ் 14ஐயும் ஆட் பண்ணுறதுனால 80 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன போட போகிறோம்? எக்ஸையும் எக்ஸ் மைனஸ் 14ஐயும் ஆட் பண்ணுறதுனால 80 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? 2x மைனஸ் 14 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 14. புரியுதுங்களா? இப்போ 2x இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 94. இப்போ 2 அந்த பக்கம் போனால் டிவைட். இப்போ x is equal to 94 divided by 2. அப்போ x is equal to என்ன வரும்? 94 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 4s are 8, balance 1, 4 இருக்கிறேன். 2 7s are 14, balance 0. இப்போது x வந்து 47ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 47ஓட இருக்கிற ஒரே பேர் இது மட்டும்தான். இதுதான் ஆப்ஷன் 33. சரிங்களா? ஸோ இன்னும் இல்லை, நீங்கள் இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கிறதா இருந்தால், அதாவது எக்ஸ் என்னது? அனதர் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் மைனஸ் 4. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 47 போடணும். இப்போ 47 minus 14 you will get 33. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 33, 47. ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டாகவும் கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் தான் இருக்கு இல்லையா? அந்த 4 ஆப்ஷனில் தான் ஒன்று ஆன்சராக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye-bye.